ஹலோ டாக்டர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்குது ராம் சுப்ரமணியன் டாக்டர் வந்திருக்கார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கொசுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சரி பண்ணலாம். அதுக்கு நாம் ரொம்ப ப்ரிகாஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. ஸோ எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும், முக்கியமாக ரெண்டு சார். ஒன்று வந்து மலேரியா, இன்னொன்று டெங்கு. இந்த டெங்குலேருந்து மலேரியாவில் வந்து நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணணும் அண்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் டாக்டர் வந்துருக்குறாங்க. வெல்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? ஓகேமா இருக்கேன் சார், தேங்க்யூ வெரி மச். இருக்கேன். ஆக்சுவலாக இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறார். அவரை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இங்கிலீஷ் படத்தில் மார்ட்டின் ஸ்கார்செஸே எல்லாம் வில்லன் நடிச்சிருக்காருல சார், லைட்டாக அந்த லுக்கு இருக்குது சாருக்கு. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தேன். ரொம்ப சாஃப்டாக பேசுகிறார். நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்தையும் இதே மாதிரி சாஃப்டாக பதில் சொல்லுவார். டாக்டர் வந்திருக்காருன்னு சொன்னோடனே இங்கே வந்து ஃபோனு பச்சை கலரில் அடிச்சுக்கிட்டு இருக்கு சார். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிற, அதாவது இது ஒரு ஃபேண்டஸியான கேள்வின்னே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன வயசுலேருந்து இந்த கொஸ்டின் எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. சரியான நபர் யார் அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இன்றைக்கி தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். அதாவது மலேரியா கொசு வந்து நைட்டில் கடிக்கும், டெங்கு கொசு பகலில் கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், ஏன் அந்த வித்தியாசம்? இப்போது ஒவ்வொரு விதமான கொசு ஒவ்வொரு நோயை பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலேரியான்னு எடுத்தோம்னா இந்த ஃபீமேல் அனஃபிலஸ் அந்த கொசு தான் மலேரியாவை பறக்குது. ஓகே. இந்த டெங்கி எடுத்தோம்னா இல்லாட்டா சிக்கன் குனியா எடுத்தோம்னா எய்டிஸ் அப்படிங்கிற டைகர் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம், அது மூலமாக தான் இந்த நோய் பரவுது. இந்த ஒவ்வொரு மலேரியா ஸ்பீஷீஸுக்கும் வித்தியாசம் இருக்கும், அதோட கல்ச்சர் படி. சில பேர் வந்து நம்மளே பார்க்குறோம், இப்போ ஜென்ஸி எல்லாம் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பாங்க, கார்த்தால 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்குவாங்க. இதுவே இப்போ நான் என் காலம் இல்லாட்டா என்னோட அம்மா அப்பாலாம் எடுத்தோம்னா நைட்டு 9 மணிக்கு படுத்துருவாங்க, கார்த்தாலனா 4:30 மணி 5 மணிக்கு எழுந்துருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொசுவோடு கல்ச்சரும் வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த கொசு எந்த நோயை பரவுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு நல்லா இருக்கே ஒழிய, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கொசுக்கள்லாம் டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு எது கார்த்தால கடிக்கணும் எது நைட்டு கடிக்கணுங்கிற ஒரு வேறுபாடு கிடையாது. எந்த கொசு வேணா யாருக்கு வேணா எப்போ வேணா கடிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். மத்தியான நேரத்தில் கூட மலேரியா கொசு கடிக்கும் கண்டிப்பாக. டெங்கு கொசு டே டைம்லையும் நைட் டைம்லையும் கடிக்கும், கண்டிப்பாக கடிக்கலாம். கொசுவே கடிக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஓகே, முதல்ல ஒரு நேயர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிடுங்க, என் வாய்ஸ் எனக்கே கேட்குது. ஓகே, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். உங்கள் கேள்வியை டாக்டர் கேளுங்க சார். யார் பேசுறீங்க? நாகப்பட்டினம் சாக்கையில இருந்து சிவபாலன். ஓகே சார். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். சொல்லுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. டாக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொசு கடினால வந்து நிறைய வந்து ஜுரங்கள்லாம் நிறைய வருதுல்ல, அது வந்து எப்படி அதை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா, வீட்டில் இந்த நிறைய நிலைவேம்பு கஷாயம் இது மாதிரி கஷாயங்கள்லாம் வச்சு கொடுக்குறாங்கல்ல, அதனால குணமாயிடுமா இல்லை அது கண்டிப்பாக டாக்டர் ஆஸ்பத்திரியில் போயிட்டு பார்த்தா தான் சரியாகுமா டாக்டர்? அதாங்க என்னோட கேள்வி. இப்போது கொசுக்கள்னால பலவிதமான நோய்கள் பரவுதுங்க. இது வந்து டெங்கி இருக்கலாம், மலேரியா இருக்கலாம், சிக்குன்குன்யா இருக்கலாம், வேறு பலவிதமான நோயும் கொசு மூலமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொசுகள் கடிக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த நோய் வரணுங்கிறது கிடையாது. எந்த கொசு எந்த வைரஸை எடுத்துகிட்டு ஒருத்தருந்து இன்னொருத்தருக்கு செலுத்துறதோ அவங்களுக்கு தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ டெங்கி ஜுரம்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 60% பேர் டெங்கி வைரஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட சிம்டம்ஸே இருக்காது, காய்ச்சலே வராது. 40% தான் காய்ச்சலாக தெரிய வரும். அந்த 40%லையும் கிட்டத்தட்ட ஒரு 5-10% தான் சிவியர் டெங்கியை ஏற்படலாம். ஸோ காய்ச்சல் வரவங்க எல்லாரும் டாக்டர் அணுகி டாக்டர் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து சிவியராக இருந்தால் தான் டாக்டர் அணுகி அட்மிஷன் தேவைப்படும். 90% ஒன்றுமே மைல்டு ஃபீவர் 2-3 நாள் வந்துட்டு போயிடும். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்களுடைய கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. பொன்னேரி ஜெகடையிலேருந்து கனியில் நம்ம பேசுகிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா கொசுவால தான் இந்த மலேரியா, டெங்கு, டைபாய்டு எல்லாம் வருதுன்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு மலேரியா டெங்கு இருந்தவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு எதனா இருக்கான்னு சொல்லுங்க. இப்போது மலேரியாவும் டெங்கியும் கொசு மூலமாக தான் பரவுது. ஆனால் டைஃபாய்டு கொசு மூலமாக பரவுது கிடையாது. டைஃபாய்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாதத்துலேயோ இல்லாட்டா தண்ணியிலையோ இந்த டைஃபாய்டு கிருமி இருந்தால் அது மூலமாக தான், வாய் மூலமாக தான் உள்ளே ஏறுது. ஆனால் கொசுக்கள் பரவக்கூடிய வைரஸ் மலேரியா அண்ட் மலேரியாங்கிற பாரசைட், டெங்கி, சிக்கன்குன்யா போன்ற வைரஸஸ். இது டைஃபாய்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது சிம்டம்ஸ் என்னென்ன தெரியும் அது கொஞ்சம் சொல்லுங்க.
கடைசியா நம்ம வீரா சார் சொன்ன போல Facebookல உங்களை பார்த்தேன். ஏதோ ஒரு என்ன சொல்றதா இந்திய ஆக்டர் போல இருக்கீங்க. அது யாருன்னு அமெரிக்கான் போல இருக்கீங்க பார்த்தேன். அமீர்கான். தேங்க்யூ. இப்போ டைஃபாய்டுக்கான என்ன அறிகுறினா காய்ச்சல் வரும். காய்ச்சல் கூட உடம்பு வலி வரும், டயர்ட்னஸ் இருக்கும், சில சமயம் பேதி 2-3 தடவை ஏற்படலாம். இதை தவிர வேற ஒரு ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் கிடையாது. ஸோ எந்த நபருக்குமே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்குது, ஏதோ லூஸ் மோஷன் 1-2 தடவை போகிறது, வேற ஒரு உடம்பு வலி இருக்குது, வேற சிம்டம்ஸே இல்லைன்னா டைஃபாய்டை பற்றி யோசிக்கணும். மலேரியாவின்னு யோசிச்சோன்னா டிப்பிக்கலாக அவங்களுக்கு காய்ச்சலோட பயங்கரமாக குளிர் ஏற்படும், ரைகர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓங்கி ஓங்கி உடம்பு அப்படியே தூக்கி தூக்கி போடும். டெங்கியில் என்னது ஸ்பெசிஃபிக்னா கடுமையான உடம்பு வலி இருக்கும், பேக் போன் ஃபீவர்னு சொல்லுவோம். கடுமையான ஃபீவர் அண்ட் பாடி பெயின் இருக்கும், அது கூட தலைவலி இருக்கும். இன்ஃபேக்ட் கண்ணு பின்னாடி வலிக்கும், ரிட்ரோ ஆர்பிட்டல் பெயின். இந்த பக்கம் அந்த பக்கம் கண்ணை திருப்பினாலே கண்ணு வலிக்கும். இதெல்லாம் டிப்பிக்கலாக டெங்கிக்கு வரக்கூடியது. அண்ட் டெங்கிக்கு இருக்கிறவங்களுக்கு சிகப்பு ஸ்பாட்டாக ரேஷ்னு கூட ஏற்படலாம் உடம்புல. இதுதான் இந்த சிம்டம்ஸ். ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸில் வந்து இதுக்கு டைஃபாய்டு கூட நிறைய இருக்குல்ல, மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது. டெங்குக்கும் டைஃபாய்டும் கிட்டத்தட்ட சேம் சிம்டம்ஸ் இருக்குமா? இல்லை, டெங்கிக்கு இருக்கிற வலி கடுமையான வலி. இப்போ ஃப்ளூன்னு பார்ப்போமே நம்ம. இப்போ டைஃபாய்டு வந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன், டெங்கு வந்ததில்ல. டைஃபாய்டில் கடுமையான ஜுரம் நிற்கவே நிற்காது, 1 வாரம் 10 நாள் போயிட்டே இருக்கும். ஓகே. டெங்கியில் 4 நாள் 5 நாளில் ஜுரம் நின்று போயிடும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ 5 நாள் 6 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருந்ததுன்னா அது டெங்கியாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் பேசலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், சென்னை கேகே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா, நான் கேட்குறேன். வணக்கம் டாக்டர். இந்த மாதிரி குழந்தைங்களை 5-6 வயசு குழந்தைக்கு வந்து இப்போ வீட்டுல என்னதான் நாங்க வீட்டுல ப்ரிகாஷனா இருந்தாலும் மழை காலங்கள்ல கொசு வர்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மஸ்கிட்டோ அந்த லிக்விட் அது போடுறோம், அது இல்லைன்னா அந்த மஸ்கிட்டோ கிரீம் வந்து யூஸ் பண்றோம். இது ரெண்டுமே தூங்கும் போது சுவாசிக்கிறது, கையில போடுறதுனால ரேஷஸ் மாதிரி வருது. இது தடுக்கணும்னா வேற என்ன நாங்க யூஸ் பண்றது? ஏதாவது இயற்கை முறையில பயன்படுத்தலாமா, அது சொல்லுங்க. இந்த நோய் எல்லாமே கொசுக்கள் கடிக்காம இருந்தாதான் நம்ம தவிர்க்கலாம். ஸோ முக்கியமானது கொசு கடி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டுக்கிட்ட இருக்கிற தண்ணி தேங்குறதெல்லாம் தவிர்க்கணும். அட்லீஸ்ட் நம்மளால் இப்போ மழை தேங்கிச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வீட்டுக்கிட்ட டயர் இருக்கோ, இல்லாட்டா பாத்திரம் இருக்கோ, இல்லாட்டா எங்கே நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி தேங்குதோ அந்த எல்லா இடத்துலையும் கொசுக்கள் ப்ரீடிங் ஏற்படலாம். ஸோ அது தவிர்க்கணும், தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். கொசுக்கள் நம்மளை வளர்ந்து நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கு மெடிக்கலி ப்ரூவன் ஒரே ஒரு முறை வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது தான். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஓடோமாஸ் மாதிரி க்ரீம் தான் எவிடன்ஸோட கொசுக்கள் கடிக்காமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறது. இந்த காயில், இந்த மேட்டு, இந்த ஸ்மோக்கு, அது எல்லாமே நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய இருக்குது, நடக்குதுங்கிறாங்க. பட் மெடிக்கலி பார்த்தோம்னா ஒன்றுத்துக்குமே எவிடன்ஸ் கிடையாது. அதுவெல்லாம் கொசுவை விரட்டும் சார். பட் வாசிக்கிறது ஆபத்தா இருக்கும்னு சொல்றீங்க, எனக்கு கூட அதான் தெரிஞ்சது டாக்டர். ஸோ க்ரீம் இருக்க மாதிரி இருந்தது. க்ரீம் மாத்திரம் தான் ப்ரூவன். ஸோ குழந்தைகள் கடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல காட்டனில் எவ்வளோ தூரம் கையும் காலையும் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணணும். ஸோ வெறும் கை மாத்திரம், இந்த விரல்கள் மாத்திரம், இல்லாட்டா டோஸ் மாத்திரம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த இடத்துல ஓடோமாஸ் மாதிரி ஒரு க்ரீமை போட்டுக்கிறது தான் ஆக்சுவலி மெடிக்கலி ப்ரூவன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றி டாக்டர். தேங்க்யூ மேடம். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க சார். டாக்டர் வணக்கம் டாக்டர். நல்லா அருமையா தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கொசுவை பத்தி, நல்லா பிரச்சனைகளை பத்தி எல்லாத்தையும். வணக்கம் சார். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன். சொல்லுங்க முருகன். டாக்டர், இந்த மாதிரி கொசுக்கடி பத்தி ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர். எப்படின்னா இந்த நம்ம கொசு கடிச்சிருந்தீங்களா, நம்ம கைட்ட வந்து அப்படி மேல கடிச்சிருந்தா வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கொசு நீச்சலாம் மருந்து வைப்போம். வெளியில எல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம வந்து நம்ம கைட்ட வந்து அடிச்சு கொசு வந்து நச்சிடுறாங்க. அந்த கொசுவோட பெட்டு வந்து நம்ம கையில இருக்க மாட்டாங்க. அதை வந்து எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் அப்படி போயிருமா, அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த சாப்பிடும் போது ஏதாச்சும் பாதிப்புகள் வருமா டாக்டர்? ஒரு கேள்வி. இல்லை, கை கழுவிட்டீங்கன்னா கண்டிப்பா போயிடும். இது வந்து அந்த கொசு நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சறதுனால அதோட வயிற்றுல கொசு ரத்தம் நிறைய இருக்கும். ஸோ குண்டா வர கொசுலாம் நம்ம அதை அடிச்சிட்டோம்னா கையிலெல்லாம் ரத்தம் ஆகும். அது வெறும் தண்ணியை வச்சு கழுவிட்டா போதும் சார், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அது உடம்புலேயே இருக்காது, போயிடும். அது கண்டிப்பா நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு பாதிப்புகளும் வராது. கண்டிப்பா வராது. கை கழுவிட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் வராது. கண்டிப்பா டாக்டர். அதே மாதிரி டாக்டர் இன்னொரு கேள்வி டாக்டர். நம்ம வந்து தண்ணி வந்து எப்பவும் பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில நம்ம பெரும்பாலும் மூடி வைப்போம்.
இந்த மாதிரி நம்ம குளிக்கிற தண்ணி நம்ம அன்றாட பயன்படுத்துறது வந்து அப்படி மேலாக்குல திறந்தா இருக்கு. அது வந்து கொசுக்கள் வந்து அப்படி மேலாக்குல மிதக்கிற மாதிரி இருக்கு. அதை அப்படி ஒரு கொசு விட்டு அள்ளி ஊற்றுவோம், கீழே அள்ளி ஊத்திட்டு அதை குளிக்கிறது இந்த மாதிரி பயன்படுத்தும். அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தினால எதுவும் காய்ச்சல்கள் எதுவும் வர பாதிப்புகள் இருக்குதா டாக்டர்? ஒரு சொல்லிடுங்க டாக்டர். இதுக்கு பண்ண இல்லை உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் இதுல இருந்து வளர்ற கொசு அது கொசுவா மாறி அதை பறக்க ஆரம்பிச்சுனா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தேங்கி எங்கெல்லாம் இருக்குதோ அதை மூடி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு பக்கெட் ஒரு வாடி தண்ணி விட்டுட்டு நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. பட் மற்ற அடியில் ஏதாவது கொசுக்குள்ள அந்த வளர்ற அந்த சின்ன புழுன்னு சொல்லுவாங்க, லார்வா இருந்துச்சுன்னா அது நாளைக்கு கொசுவா மாதிரி திருப்பி உங்களே வந்து கடிக்கும். நன்றி டாக்டர், நல்லா அருமையா சொன்னீங்க. ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ டாக்டர். அந்த க்ரீம் வந்து நம்ம உடம்புல தடவிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, கொசுவை தடுக்கிறதுக்காக. அது வந்து ரெகுலராக போடுறது வந்து அட்வைசபிளா? தேவைப்பட்டனா கண்டிப்பாக போடுறது அவசியம். ஏன்னா அதுதான் ப்ரூவன் வே டு ப்ரிவென்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ். இல்லை, நான் அதனால ஏதாவது ஸ்கின் அலர்ஜியோ சைடு எஃபெக்டோ ஃபியூச்சரில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. இது சேஃப் க்ரீம் தான். இப்போ கொசு கடிக்கிறதுனால சில பேருக்கு அலர்ஜி ஏற்பட்டு அந்த கடிக்கிற இடத்துலலாம், எஸ்பெஷலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ்ல இருந்துட்டு இங்கே வரவங்களுக்கு கொசு கடிக்கும் போது அது அலர்ஜியாக ஒவ்வொரு இடத்துல கடிப்பும் அந்த ஒரு பெரிய பரு மாதிரி சகப்பாக வரும். ஸோ அதுவாகலாமே தவிர இந்த க்ரீம்னால ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், ஆவடியிலிருந்து ராணிதாசன் பேசுறேன். டாக்டர் பேசலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ உள்ள கொசு வந்து முன்னாடிலாம் சின்னதா ஒரு காயில் கொளுத்தினாலும் ஓடியே போயிடும். ஆனா இப்போ உள்ள கொசுலாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் உள்ள மாதிரி நல்லா வந்து கடிக்குது. இப்போ அதாவது எல்லாமே அட்வான்ஸ் ஆன மாதிரி, அதுவும் அட்வான்ஸ் டெக்னிக் மாதிரி ஏதாவது சோஃபா கடியில எல்லாம் ஒளிஞ்சிருந்துட்டுலாம் வந்து கடிக்குதுல்ல டாக்டர்? கண்டிப்பாம்மா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இது வந்து கர்டனுக்கு நடுவில் சோஃபாக்குள்ள நம்ம துணி ஏதாவது ஹேங்கர்ல மாட்டி வச்சிருந்தா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா தைரிய கொசு வந்து ரொம்ப படுத்துது இப்போ. ஆமா, அதுக்கு ரொம்ப ரொம்ப வைப்ரண்டா உள்ள ஏதாவது ஸ்ப்ரே இருக்குமா டாக்டர்? இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் என்ன சர்வநோக நிவாரணி மாதிரி ஒன்றும் கிடையாது. இது வந்து அதே கொசு அதே மாதிரி பல இன்னும் 1000 ஆண்டுகளாக நம்ம கடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு புத்தி ஜாஸ்தியாகி நம்ம புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுவும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஓடாமாஸ் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு? கண்டிப்பாக அதுதான் பெஸ்ட், அதுதான் பெஸ்ட். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேடம். அடுத்த நேயர். வணக்கம். ஓகே, வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். டாக்டர் சார். வணக்கம் பட்டாபுரம், சொல்லுங்க சார். கொசு கடிச்சா சில கொசு வந்து கடிச்சிட்ட பிறகு அந்த இடம் வீங்குது சார். வீங்குனா ஒரு 1/2 மணி நேரம் சுற்றில எடுக்குது சார். அது என்ன கொசுவா இருக்கும் சார்? அது எல்லா கொசுலையும் அது வரலாங்க. எல்லா கொசுவும் நம்ம கடிக்கும் போது அதில் ஒரு சின்ன இன்ஜெக்ட் பண்ணி அந்த இந்த ரத்தம் கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு அதோட வாயில் இருக்கிற சலைவாயில் இருக்கிற கெமிக்கல்ஸ்னால ஒரு லோக்கல் அலர்ஜி ஏற்பட்டு அந்த இடத்துல குண்டாகி அந்த இடத்துல அரிப்பு வரத்தான் செய்யும். அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இல்லை மண்ணெண்ணெய் தடவுறாங்க, அது சரியாயிடுங்களா சார்? ஐயோ, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. மண்ணெண்ணெய் பெட்ரோல் என்ன சார்? இல்லை சரி சார், இல்லை சில மண்ணெண்ணெய் தடவை சொல்கிறாங்க, அதான் கேட்குறேன். இல்லை இல்லை வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க கேள்வியை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் சாமிநாதன் வேலூர்ல பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சாமிநாதன். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பாட்டிலின் செடியெல்லாம் இல்லைங்க. அது வந்து வெளிநாட்டு சதியில வந்து விதைச்சுதான் வந்து சொல்றோம். அது விஷ செடி, அதுல வந்து அலர்ஜி வருது, ஆஸ்மா வருது, டிபி வருது அப்படின்லாம். அதே போல கோதுமையிலையும் கலப்படமா பண்ணாங்க. இப்போ இந்த கொசுவை வந்து அமேசான் காடுகள்ல இருந்து கொண்டு வந்துதான் நம்ம அதை மரபணு மாற்றம் செய்து நம்ம இந்தியாவுக்குள்ள பரவ விட்டுதான் வந்து ஒரு ரூமர் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இதனாலதான் இது பகல்ல கடிக்குது அப்படின்னா ஏடிஎஸ் கொசுவா இருக்கட்டும், ஈட்டிவால் கொசு அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு பல்கி பெருகிடுச்சு. இதுதான் வெட்ட காய்ச்சல் உண்டு பண்ணுது, நல்ல நீர்ல வந்து தான் வளரும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த ரூமர் வந்து உண்மைதானுங்களா? அப்படி இருக்கிறப்போ வந்து இதை வந்து நம்ம இந்திய அரசு தடுக்கவோ இல்லை அதை வந்து குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ ஏதாவது வந்து வழி வகை வந்து செய்வாங்களா? ஏன்னாக்கா இது வந்து பலவிதமான நோயும் வருது, உயிரிழப்பு வருது, ஏனைக்கால் முதலான பலவிதமான நோயும் வந்து வருடத்தை கண்கூட பார்க்குறோம். விஷ காய்ச்சல் எல்லாம், சிக்கன் குனியால் வந்து டைபாய்டு, டெங்கு எல்லாம்.
இது வந்து உண்மைதானுங்களா? இந்த மாதிரி வெளிநாட்டுடைய சதியில வந்து வந்ததா? ஏன்னா சார் தமிழ்ல வந்து வந்து- கடிக்கிற கொசு. சார் கடைசியா காப்பான் படம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அதுல இந்த மாதிரி ஒரு சீன் வரும். அதுல இருந்து இல்லை சார், நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். இது வந்து இங்கிலீஷில் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. இது வேற யாரோ ஏவி விட்ட கொசு மூலமாக காய்ச்சல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே சதி கிடையாது. நீங்கள் கவலையே பட வேண்டாம். இது சாதாரணமாக வளர்கிற கொசு நிறைய தூரம் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்பிளேன் மூலமாக, கப்பல் மூலமாக வேற எங்கேயாவது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது டெஃபினட்டாக இது யாரோ என்ன ஒரு பண்ணி விட்டாங்க. பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் கிடையாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே. வணக்கம் ரெயின்போ. வணக்கங்க வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் இருக்கீங்களா? சொல்லுங்கள் சார், கேட்டிருக்கேன் நான். சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். நான் 103 FM நேயருங்க. சரி. இந்த இப்ப மருத்துவ நிகழ்ச்சி வந்து உங்களுடைய சேனலிங்க எங்களுக்கு கேட்கறது இல்லைங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க டாக்டர் சார். சரி, நீங்க எதை பத்தி கேட்டாலும் உடல் ரீதியில எதை பத்தி கேட்டாலும் சொல்றீங்களா சார்? இல்ல டெங்கு அண்ட் மலேரியாவை வந்து எப்படி தடுக்கலாம், நம்ம அதுல இருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமான ஏதாவது கேள்வி இருக்கா இப்போ? அதே கேள்வி கேட்குறேன் சார். அது நான் கேள்வி இல்லைங்க, நான் கேள்வியும் கேட்குறேங்க. அதுக்கு உண்டான பதில் நீங்க சொல்லுங்க சார். தண்ணி இங்க தேங்குது இல்லை சார்? ஆமாம். தண்ணி வந்து தேங்கி நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா இல்லை, எங்க வீதியில டிச்சில தண்ணி நிறைய நிக்குது சார். ஆமாங்க, அதுல வந்து நிறைய கொசு தொல்லை வருதுங்க. கரெக்டுங்க. அதுலயே வந்து நிறைய வந்து கோவை மாவட்டம், நான் மாநகர மாவட்டத்தில் இருக்கிறேங்க. இருந்தாலும் கூட இது வந்து இது தண்ணி போற மாதிரி அதுவுமே இன்னும் பாதாள சாக்கடிக்கிறாங்க, எதுவும் இல்லைங்க. இன்னும் ஒண்ணுமே ரெடி ஆகுது சார். சார் அது உங்களுடைய கேள்வி என்னன்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் இது ஒலி அந்த தண்ணி நிக்காம, டிச்சில தண்ணி நிக்காம போறதுக்கு என்ன ஒலிங்க சார்? இல்ல அது நீங்க டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல சார். சரிங்க சார். கொசு சரிங்க, அந்த கொசு கடிச்சா நம்மளுக்கு பாதிப்பு வருது இல்ல சார்? ஆமா, வரலாங்க. அதனாலதானே சார் அந்த கடிச்ச உடனே உடம்புக்கு எஃபெக்ட் பண்ணுது. ஆமாம், அந்த கொசு வந்து டெங்கி வைரஸ் இல்லாட்டா மலேரியா அந்த பாரசைட் கிருமியை உடம்புல அந்த வாயில் வச்சிருந்ததுன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்ததை இன்னொருத்தர்கிட்ட அது ரத்தம் குடிக்கும் போது அதை செலுத்துறதுனால ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுங்க. அதனாலதான் சார் நிறைய கொசு தொல்லை சார் இருக்கு. அதனாலதான் கொசு அழிச்சாலே இது முடியுமா என்னதான் உங்ககிட்ட கேட்கறேன். ஆமாம், கொசு ஒழிச்சா முடியும் சார். பட் உலகத்தில் எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொசு சொல்கிறேன். இல்லாத நாடே இல்ல. கரெக்ட். இல்லை, கொசு இல்லாத நாடு இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம குளிர் ஜாஸ்தியாக இருக்கிற பிரதேசத்தில் கொசு எங்கே வளர முடியாதோ அந்த மாதிரி நாடு தான். பட் எல்லாமே ஒரு சின்ன நம்ம ஒரு தேனி எடுத்தா கூட அது உடகலத்திலிருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நிறைய விளைவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி கொசுக்கள்னால எவ்வளோ கஷ்டம் இருக்கோ சில விதமான நன்மைகளும் இருக்கு கொசுக்கள்னால. ஓகே. ஸோ இதெல்லாம் ஆமாங்க சார். ஆமாங்க, நீங்க சொன்ன வார்த்தை தேனி கடிச்ச உடனே வந்து வீங்குதுங்க. கொசு கடிச்சா வீங்காதுங்க. கரெக்ட். சைடு எஃபெக்ட் மட்டும் தான் பண்ணு. பட் வேற கிருமிகள் ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அதுதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ரத்தத்துல ஏன்னா தோல்ல ஒரு கடி கடிச்சாலே தோலுக்கு அது அந்த அந்த கொசுனுடைய வாய் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். புல்லுன்னு பிடிக்குது சார். சரி சார். சார் உங்க நேமுக்கு சார்? டாக்டர் நேமுக்கு சார்? டாக்டர் ராமசுப்ரமணியன்ங்க சார். நான் கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் நேயருங்க சார். சரிங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றிங்க சார். சார், இப்போ இந்த டெங்கு அண்ட் மலேரியா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பேசிக்காக இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, இந்த ரெண்டு வைரஸையுமே அந்த கொசு வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வருமா, இல்லை வேற ஒரு இடத்துலேருந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது நமக்கு செலுத்துதா? இது வந்து சிம்பிளாக டிரான்ஸ்மிட் தான் பண்ணுது. இது ஒன்றும் உற்பத்தி பண்ணுறதில்ல, இது ஃபேக்ட்ரி வச்சுக்கிறதுல ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட இந்த கிருமி உடம்புல ரத்தத்தில் இருக்கோ அவங்கள கடிக்கும் போது அந்த கிருமி அதோட வாய்க்குள்ள வந்து இன்னொருத்தர போய் கடிக்கும் போது அங்கே செலுத்தி விடுது. ஓகே. அப்போனா நமக்கு வந்து மலேரியா அண்ட் டெங்கு அப்படிங்கிறது எந்த வைரஸ்னால பரவுது, அதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது? கொசு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து டெங்கி வைரஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே. இந்த வைரஸ்க்கு வந்து இது வந்து பலவிதமான, நார்மலாகவே எல்லா நோயும் வெறும் மனுஷங்களுக்கிட்ட மாத்திரம் இருக்கிற நோய்கள் கிடையாது. பல மிருகங்கள் கிட்ட, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளூ எடுத்தோம்னா, ஃப்ளூ இஸ் பிரைமரிலி ஒரு பறவைகளில் இருக்கக்கூடிய ஒரு நோய். ஏவியன் ஃப்ளூன்னு கேட்போம் இல்லையா? அப்போ ஸோ மெயினாக அந்த பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், சைபீரியாவிலேருந்து பறந்து இந்தியாவுக்கு வருது, அந்த மாதிரி பேர்ட்ஸில் இருக்கக்கூடிய வைரஸ். இது சில ஸ்பீஷீஸில் வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் இதே கிருமி இன்னொருத்தருக்கு, இப்போ மனுஷங்களுக்கு வந்தால் ப்ராப்ளம் ஏற்படுத்தலாம். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எலி ஜுரம்.
இது வந்து எலியில் இருக்கலாம், மாடுல இருக்கலாம், நாயில் இருக்கலாம், பலவிதமான மிருகங்கள்ல இருக்கும். அதோட யூரின்ல வந்து பாஸ் ஆயிடும். அதுகளுக்கு பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் விளைவே ஏற்படாது. அந்த கிருமி நம்ம குடிக்கிற தண்ணியில கண்டாமினேட் ஆனாலோ இல்லட்டா நம்மளுக்கு அடிபட்டு நம்ம ஸ்கின் மூலமா உள்ள ஏறிட்டாலோ நம்மளுக்கு காய்ச்சல் வந்து ஜாண்டிஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் ஜூனாட்டிக் டிசீஸ், மிருகங்கள் கிட்ட இருந்து வர நோய்கள். அதே மாதிரி டெங்கியும் சரி, மலேரியா வந்து வேற சில மிருகங்களுக்கு இடையே பரவி கூட நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் எராடிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே டாக்டர். டாக்டர், அடுத்து முக்கியமான எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர்கிட்ட போயிடுறேன். வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க, சொல்லுங்க. இங்க ஓஎம்ஆர்ல இருந்து ராஜா பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ராஜா. இங்க எங்க அப்பார்ட்மெண்ட்ல கீழே இருந்து உட்கார்ந்தா பெரிய சின்ன சின்ன கொசு கடிச்சிடுது. அது கடிச்சுனா வீங்கிடுது. அந்த வீங்கினா மினிமம் 24 மணி நேரம் அந்த வீக்கம் இருக்கு. அது என்ன பண்றது, என்ன போட்டா போவோம், ஆனா மறுநாள் போயிடுது. அதனால எதுவும் விஷம் ஏதாவது ஏறாதா? இல்லை விஷம் எல்லாம் இல்லைங்க. இது வந்து கொசுக்கள் வாயிலிருந்து சில விதமான என்சைம்ஸ் அது நம்மளை கடிக்கும் போது நம்ம ஸ்கின்ல வரும்போது ஒவ்வொருத்தர் இந்த என்சைம்ஸ்க்கு வெவ்வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பேர் கொசு கடிக்கிறதே தெரியாது. நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, எங்கேயாவது கொசு கையில் உட்காந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு கடிக்கிறதே தெரியாது, அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேருங்க சில பேருக்கு கடிக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அது வீங்கிது அப்படியே. அது உடம்போட ரியாக்ஷன் தான். சில பேர் ரொம்ப தீவிரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க, சில பேருக்கு அது ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே சார், நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், லைன்ல தான் இருக்கீங்க, உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். அதாவது கொசு வந்து நம்ம கடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வீடு உள்ள வந்து எந்த பொருளுமே அனாவசியமா சேர்த்து வைக்க கூடாது. டீப்பு டயர் இதெல்லாம் வந்து இது இல்லாம இருந்தாலே கொசு கொஞ்சம் தொல்லை கம்மியாகும். கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி கொசு இல்லாத இடமே கிடையாது, கொசு இல்லாத நகரமே கிடையாது. அதே மாதிரி எங்க வீட்டுல எல்லாம் வந்து நாங்க சுத்தமா வச்சு தகவல்லாம் சண்டெல்லாம் மூடிடுறோம். என்ன கூட நைட்ல வந்து கடிக்குது. ஆனா கடிக்கிறதும் கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்காரும் போது அந்த உணர்வு தெரியும். அடிச்சோம்னா ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் அங்க உரியுது சார். அந்த அளவுக்கு கொசு தீவிரமா இருக்கு. அதை கண்டு நம்ம எல்லாம் இருந்துக்கணும் சார். ரொம்ப நன்றி. கரெக்ட் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே டாக்டர், இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சில பேரை பார்த்து தான் கொசு கடிக்கும், எல்லாரையுமே வந்து கொசு கடிக்காது. இப்போ ஒரே இடத்துல 2 பேர் உட்காந்துருக்கும் பொழுது ஒருத்தர் அதிகமாக கொசு கடிக்கும், ஒருத்தர் வந்து கம்மியாக கொசு கடிக்கும். அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் நேராகவே. அது வந்து சொல்லுவாங்க நல்ல ரத்தம் இருந்தால் கொசு கடிக்காது, கெட்ட ரத்தம் இருந்தால் தான் கொசு கடிக்கும். இந்த மாதிரிலாம் சில மித்தெல்லாம் இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசும்போது கலாய்க்கும் போது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது உண்மையா டாக்டர்? அந்த மாதிரி இல்லை பர்டிகுலர் பிளட் குரூப் இருக்கிறவங்கள கொசு கடிக்கும் அந்த மாதிரி தான்? இல்லை இது வந்து பிளட் குரூப்புக்கும் கொசு கடிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா கொசுக்கு எப்படி தெரியும் எந்த பிளட் குரூப் இருக்குன்னு? நம்ம என்ன பிளட் குரூப்னு எழுதி ஒட்டிக்கிட்டா இருக்கோம் ஸ்கின் மேலே? கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சில பேர் வந்து கொசுக்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து உடம்புல இருக்கிற ஒரு, இப்போ நார்மலாகவே எல்லாருக்கும் ஒரு சிக்னேச்சர் உடம்போடு ஒரு வாடை உண்டு. இந்த வாடை என்னத்தினால வருது? நம்ம உடம்புல இருக்கிற அந்த எண்ணெய் பசை, வேர்வை அதெல்லாம் கலந்து அதுக்கு மேலே கிருமிகள் இருக்கும், பாக்டீரியா நம்ம ஸ்கின்லேயும், எஸ்பெஷலி நம்ம கை கடியில் இல்லட்டா எந்த இடத்துலலாம் ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்குமோ அந்த இடத்துலலாம் கிருமி நிறைய இருக்கும். ஸோ இந்த கிருமிகளும் நம்ம உடம்புல இருக்கிற கெமிக்கல்ஸும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது ஒரு விதமான ஒரு வாடையை உற்பத்தும். அதுக்கு தான் நம்ம நார்மலாகவே சின்ன யங்கர் பீப்புளுக்கு அந்த 15-20 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பாடி ஆர்டரே ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு வாடை ஜாஸ்தியாக வரும். வயசாகும் போது அதெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் அ இன்டராக்ஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் தி பாக்டீரியா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியாவும் நம்ம ஸ்கின்ல உற்பத்தியாகிற கெமிக்கல்ஸ்க்கும் இடையே வரக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ சில விதமான ரியாக்ஷன், சில விதமான இந்த ஆர்டர், சில விதமான இந்த வாடை வர்றது வந்து சில விதமான கொசுக்களை அட்ராக்ட் பண்ணும். ஓகே. இப்போ அனிமல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்பீஷீஸோட லேடி மெம்பரை அழைக்கிறதுக்கு சில விதமான ஸ்மெல்லு வந்து அந்த அனிமல்கிட்டருந்து வரும். ஓகே. அதே மாதிரி தான் கொசுக்கள் கெட் அட்ராக்டட். ஸோ அது எந்த ஸ்மெல்லு எப்படிங்கிறது அது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. நம்ம உடம்பு முழுக்க பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனாலும் கொசு கடிக்கலாம். ஏன்னா அதே மீறிக்கிட்ட நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதோட ஸ்மெல் வரும் கண்டிப்பாக. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா சார். சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி கேளுங்க. இப்போ ஆக்சுவலா எங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் சார். லெஃப்ட் சைடு ரோடு, ரைட் சைடு ஓப்பன் கிரவுண்டு, நிறைய செடி இதெல்லாம் வந்திருக்கு.
ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, ஜன்னல்கள்லாம் நம்ம இந்த கொசு நெட்டு மாதிரி போட்டா கொசு வராது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி போட்டா கொசு வராம இருக்குமா? கொசு வராதுன்னு சொல்ல முடியாதுமா. நெட்டு போட்டோன்னா நெட்டு மூலமா, அதாவது ஜன்னல் மூலமா கொசு வர்றது வாய்ப்பு கம்மி. பட் நீங்க கதவை திறக்கிறீங்க, வேற கதவுக்கு அடியில இடம் இருக்கு. ஸோ கொசுக்கள் சின்னதுதான், அது எப்படி வேணா வந்துடும். பட் கொசுக்கள் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் இந்த மாதிரி நீங்க ஜன்னல் எல்லாம் வலை போட்டீங்கன்னா. அதுதான் அந்த மாதிரி போட்டா காத்து வராதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி அதனாலதான் சார் நான் போடாம இருக்கேன். அது போட்டு பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுல நெட்ல என்ன சைஸ் இருக்கு, திக்னஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஏத்த மாதிரி பாத்துக்கணும். தேங்க்யூ. நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. அவங்க லைன்ல இல்லை. ஆக்சுவலாக நம்ம பேச ஆரம்பிச்சது மலேரியாவா டெங்குவா இது எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் கொசு பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுற மாதிரி நிறைய பேர் நிறைய எழுதிடலாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா டாக்டர், இப்போ இந்த டெங்குவா இருக்கட்டும் மலேரியாவாக இருக்கட்டும், இது எந்த ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப வல்னரபிள்? யாருக்கு டெங்கு காய்ச்சலோ மலேரியாவோ வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அவங்க காப்பாற்றுறதே கஷ்டம், அந்த மாதிரியான சிவியாரிட்டி இருக்கும்? இப்போது மலேரியான்னு எடுத்தோம்னா மலேரியாலே பல விதமான மலேரியா இருக்குது. ஓகே. வைவாக்ஸ், ஃபால்சிபேரம், ஒவாலே, மலேரியே, நோலசி, இந்த மாதிரி பல விதமான ஒவ்வொரு வேர்ல்டில் ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ ஆஃப்ரிக்காவில் எடுத்தோம்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம், இந்த ஃபால்சிபேரம் மலேரியா தான் நிறைய இருக்குது. அண்ட் ஃபால்சிபேரம் தான் த மோஸ்ட் சிவியர் மலேரியாவை உண்டு பண்ணக்கூடிய மலேரியல் டைப் அது, அந்த பாரசைட்டு. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மலேரியாவும் இந்தியாவில் இருக்கிற மலேரியாவும் கம்பேர் பண்ணால் இந்தியாவில் ஒருத்தர் சாகிறதுக்கு ஆஃப்ரிக்காவில் 100 பேர் செத்துருவாங்க. ஏன்னா அந்த மலேரியா இருக்கிறது ரொம்ப சிவியர். அண்ட் எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளுக்கு, எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் விமனுக்கு இதோட தீவிரம் ரொம்ப ஜாஸ்தி. இந்தியாவில் மெயினாக வைவாக்ஸ் தான் இருக்குது. ஃபால்சிபேரமும் இருக்குது நிறைய இடத்துல. பட் வைவாக்ஸ் இருக்கிறதுனால அந்த மலேரியாவோட கொடூரம் ஆஃப்ரிக்காவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ அதே மாதிரி டெங்கிலையும் 4 சீரோ டைப்ஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. அதில் டைப் 2 தான் ஜென்ரலி வெரி சிவியர். அண்ட் ரெண்டாவது, டெங்கியில் வெறும் வைரஸ்னால மாத்திரம் அதோட சிவியரிட்டி வரதில்லை. நம்ம உடம்பு அதை எடுத்து சண்டை போடுறதுக்கு ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒன்று பண்ணும் இல்லையா? ஸோ இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் சில சமயம் டேமேஜை ஜாஸ்தி பண்ணுறது. அதனால தான் சொல்லுவாங்க டெங்கி முதல் தடவை டெங்கி வைரஸ் நம்மளுக்கு வரும்போது பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் அந்த முதல் தடவை வந்ததுக்கு அப்புறம் உடம்பு அதை சந்திச்சு அதை எதிர்த்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணி தயாராக வச்சுக்கும். அடுத்த தடவை டெங்கி வேற இன்னொரு டைப் வந்ததுன்னா அதை எடுத்து சண்டை போடும்போது இந்த இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷனால தான் அதோட சிம்டம்ஸும் ஜாஸ்தியாகும், காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாகும், இறப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே. இப்போ எல்லா ஏஜ் குரூப்புமே இந்த சிம்டம்ஸ் சேமாக இருக்குமா சார்? இல்லை, அப்படின்னு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் மலேரியா சொல்கிறேன். மலேரியாவில் லேடிஸ்க்கும் எடுத்தான்னா, குழந்தைகளுக்கு எடுத்தான்னா மெயினாக அனீமியா இருக்கும். அதாவது இந்த மலேரியா ரத்த உயிரணுக்களுக்குள்ளே போய் உட்காந்து அந்த ரத்த உயிரணுக்களை டேமேஜ் பண்ணும். ஸோ ஹீமோகுளோபின் குறையும், அனீமியா வரும். ஓகே. மெயினாக குழந்தைகளுக்கும் ப்ரெக்னென்ட் விமனுக்கும் அனீமியாவாக தான் அவங்க வெளிப்படையாக தெரியும். மேல்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஃபீவர் அண்ட் குளிர் வரும், அதுதான் மெயினாக வரும். சில சமயம் எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு அகெயின் ஜாண்டிஸாக வரலாம், இல்லட்டா பிரெயினில் பாதிப்பு ஏற்படுத்த, பிரெயினில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனில் போய் இந்த மலேரியா கிருமிகள் அடைச்சிக்கிறதுனால பிரெயினில் சர்க்குலேஷன் பாதிப்பு ஏற்பட்டு மயக்கம், கோமா ஆயிடுவாங்க. செரிப்ரல் மலேரியான்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு விதமான அண்டர்லைங் ப்ராப்ளத்துக்கு இருக்கிறவங்களுக்கும் அந்த சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மாறலாம். பிரபலமாக பார்த்தேன்னா இது ஜுரம், இது ரைகர்ஸ், ஷிவரிங் இருக்கும், இதுதான் மெயினாக இருக்கும். பட் ட்ரௌசினஸ் இல்லட்டா லிவரில் ப்ராப்ளம் ஏற்பட்டு ஜாண்டிஸ் இல்லட்டா அனீமியா, இதெல்லாம் ஒவ்வொரு குரூப்புக்கு ஜாஸ்தியாக இருக்கும் மலேரியாவில். அதே மாதிரி டெங்கிலையும் 2-3 டைப்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஃபீவர், உடம்பு வலி அதான் சொல்கிறோமே தவிர டெங்கியோட மெயின் காம்ப்ளிகேஷன் சிவியர் டெங்கியில் பிளேட்லெட்ஸ் ரொம்ப குறையும். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறையிறதுனால ஸ்கின்ல ரேஷ் ஏற்படலாம், ப்ளீடிங், பல் தேய்க்கும் போது ரத்தம் வரலாம், யூரின்ல ரத்தம் வரலாம். பட் சிவியர் செப்டிக் டெங்கியில் சிவியர் ஷாக் ஏற்படும் போது அவங்களுக்கு வயிற்று வலி வரும், வாந்தி வரும், கடுமையாக ஷாக்கில் போய் நின்றுடும், இல்லட்டா அதே மாதிரி மூளையை பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெங்கி. ஓகே. பட் நீங்கள் மெஜாரிட்டி பார்க்கறது ஃபீவர், பாடி பெயின் தான் பார்க்குறோம். ஓகே. இப்போ டெங்குக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சிது அப்படின்னா அதை நம்ம திருப்பி ஏற்றணும் இல்லையா? அதன் மூலமாக மட்டும்தான் காப்பாற்ற முடியுமா? டெங்கி வைரஸ்க்கு ஆன்டி வைரல் மருந்து இது வரைக்கும் கிடையாது. ஸோ எப்படி நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தோம்னா ஆன்டிபயோட்டிக் போட்டு அதை சரி பண்ணுறோமோ அந்த மாதிரி டெங்கி வைரஸ்க்கு ஒன்றுமே பண்ண முடியாது. வெறும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். சப்போர்ட்டிவ்னா என்னது?
நிறைய தண்ணி குடிக்கணும், டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், காய்ச்சலை குறைக்கிறதுக்கு பேராசிட்டமால் போன்ற மருந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த பிளேட்லெட்ஸ் குறையும் போது ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி டெங்கியில் பிளேட்லெட்ஸ் லெவல் ஒரு 20,000 10,000 போகிற வரைக்கும் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் பிரபலமாக யாருக்கும் மெஜாரிட்டி ஏற்படாது. ஸோ உடனே நம்ம ரத்த பிளேட்லெட் ஏற்றணுங்கிறது முந்திலாம் அப்படி தான் வந்ததுன்னா 50,000க்கு கீழே போச்சுன்னா எல்லாருக்கும் பிளேட்லெட் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ தேவையே இல்லை, வெறும் அப்சர்வ் தான் பண்ணுவோம். 10,000க்கு கீழே பிளேட்லெட்ஸ் போனாதான் ரத்தம் ஏற்றுறது, பிளேட்லெட்ஸ் ஏற்றுறது அவசியம். ஆர் ப்ளீடிங் ஆக்டிவாக இருந்தால் பிளேட்லெட்ஸ் ஏற்றுறது அவசியம். இல்லாட்டா வெறும் சப்போர்ட்டிவ் தெரப்பி அப்சர்வ் பண்ணி பிளேட்லெட்ஸை ரிப்பீட் பண்ணி அது ஏறுதாங்கிறத பார்த்தாலே போகிறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. கேட்குறேன் சார். சொல்லுங்க சார். சார், அந்த கொசு இந்த தோட்டத்து பக்கம் வீட்டு பக்கம் எதனா போனோம்னா அந்த கொசு கட்சினா கண்டு கண்டா முட்டையா ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் எச்ச தடவிட்டு விட்டோம்னா அது சுமார் ஆயிடுது. ஆனா ஒரு வாட்டிக்கு என்ன இது அப்படியே ஒரு இடத்துல கட்சிது அப்படியே கோடு மாதிரி நேரா போயிட்டு அப்படியே முட்டை மாதிரி எழும்பிடுது. அப்படியே தொடப்பு குச்சி சைஸுக்கு வருது. எச்ச தடவி கிளீன் பண்ணிடுறோம். இது வந்து கொசு கடிக்கிறதுனால நான் முதல்லயே சொன்னேன், சில விதமான என்சைம்ஸ் அந்த கொசு வாயிலிருந்து நம்மளுக்கிட்ட உள்ள செலுத்துறதுனால அது ரியாக்ஷன் மாதிரி அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு இந்த குண்டு குண்டா ஏற்படுதுங்க. அதுக்கு ஒன்றும் நீங்கள் எச்செல்லாம் தடவாதீங்க. அது தடவினா அது இன்னும் வேற ப்ராப்ளத்தில் போய் முடியும். லேசாக தண்ணியை வச்சு அதை தடவி உங்களுக்கு போகிறோம், எச்செல்லாம் வேண்டாம். ஏன்னா அது அந்த காலத்துல இருந்து எச்ச தடவையே பழகிட்டோம். இல்லைங்க, ஏன்னா எச்ச தடவுறதுனால கேட்டுக்கங்க, எச்ச தடவுறதுனால அது எச்சல் போட்டும் போது அதை கையை தூக்கி வாயில வச்சுப்போம், வேற ஏதாவது கை எடுத்து தொட்டு வாயில கண்ட கிருமிகள்லாம் உள்ளே ஏறி அதனால அப்புறம் பேதி வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வேண்டாம். தொலைவை வச்சு துப்புவோம் சார், வாயிலெல்லாம் இருக்க மாட்டேன், தொலைவை கையை வச்சு. இல்லைங்க, இல்லை சார், விட்டுருங்க சார், போதும் சார். தேங்க்யூ சார். டாக்டர், இப்போ டெங்கு அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஒரு ஸ்டேஜில் அது டெங்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்னைஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பர்டிகுலர் டெஸ்ட் எடுக்கணும்? இது ஒரு நல்ல வெரி இன்டெலிஜென்ட் கொஸ்டின். ஏன்னா டெங்கி டெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமான டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆன்டிஜென் டெஸ்ட்டு, ஒன்று ஆன்டிபாடி டெஸ்ட். இந்த ஆன்டிஜென்னா என்னது? இந்த டெங்கி வைரஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இந்த புரதம், அந்த புரோட்டீன் வந்து NS1ன்னு பேர். ஸோ டெங்கி நம்மளுக்கு வந்து ஜுரம் ஏற்பட்டு முதல்ல 1-2 நாளைக்கு இந்த ஆன்டிஜன் NS1 ஆன்டிஜன் ரத்தத்தில் தெரிய வரும். ஆனால் 2-3 நாளுக்கு அப்புறம் இந்த ஆன்டிஜன் குறைஞ்சிரும். ஸோ நம்ம NS1 ஆன்டிஜனை வச்சு டெங்கின்னு கண்டுபிடிக்கிறோம்னா ஜுரம் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டே பண்ணால் தான் NS1 ஆன்டிஜன் வரும். ரெண்டாவது டெஸ்ட் வந்து ஆன்டிபாடி டெஸ்ட். ஆன்டிபாடிங்கிறது இந்த டெங்கி வைரஸை எதிர்த்து உடம்பு பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ், IgM ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸ் உடம்புல கண்டுபிடிச்சு, அதாவது வளர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது 5-6 நாள் ஆகிடும். ஓகே. ஸோ 5 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருந்தால் IgM ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணணும். முதல் 2 நாள்னா NS1, சில சமயம் NS1 4-5 நாள் கூட இருக்கலாம், பட் ஜென்ரலாக 1-2 நாள் கண்டிப்பாக இருக்கும். IgM நீங்கள் 5 நாளைக்கு முன்னாடி அதை பண்ணீங்கன்னா நெகட்டிவாக வரும். ஓகே. ஸோ இது 2, அது எந்த டயத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஏன்னா வந்து 50 to 60% வந்து டெங்கு தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது இனிஷியல் டேஸில் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதனால கேட்குறேன். கரெக்ட். அந்த ஃபர்ஸ்ட் 2 days NS1, 5th day 6th டேக்கு மேலே IgM. ஒன்ஸ் டெங்கி வந்துட்டு போனதுக்கப்புறம் IgG ஆன்டிபாடிஸ் உடம்புல வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெங்கி வந்திருக்குன்னா IgG ஆன்டிபாடிஸ் யாருக்கு பண்ணினாலும் உடம்புல இருக்கும். ஓகே. இதை தவிர புதுசாக ஒரு டெஸ்ட் வந்திருக்கு, PCR டெஸ்ட். அதாவது இந்த வைரஸையே கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 5 நாள் உடம்புல அந்த காய்ச்சல் இருக்கும்போது டெங்கி இருக்கும்போது அந்த 5 நாளுக்குள்ள டெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த PCRல கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் மோஸ்ட் சென்சிட்டிவ் டெஸ்ட். பட் PCR டெஸ்ட் 5,000-6,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஸோ அது காமனாக பண்ணுறதில்ல. ஓகே. NS1 இல்லட்டா IgM டெஸ்ட் இஸ் வாட் இஸ் ரெக்கமெண்டட். ஓகே டாக்டர், அடுத்து நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. நான் சித்தம்பரம் ராஜமணி பேசுறேன் சார். சார், இந்த கொசு கடிச்சு அப்படியே பயங்கரமா ஊறுது சார். எங்க வீட்டு சுத்தி அந்த மாதிரி கொசு இருக்கு. அது கடிச்சதுன்னா அப்படியே செம ஊறுது சார், காலம் அப்படியே. சார், நீங்க ஷோ முன்னாடி வந்து கேட்டீங்களான்னு தெரியல, நிறைய பேர் இதே மாதிரி ரிப்பீட்டடான கேள்வி கேட்டு அதுக்கு டாக்டர் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? கொசுவோட அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ்ங்க இது எல்லாருக்கும் ஏற்படும், சில பேருக்கு ஜாஸ்தியாக வரும். இது கொசு கடிக்காமல் தவிர்க்கிறது தான் இதுக்கு ஒரே ஆன்சருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே டாக்டர், நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக, அதாவது
கொசுக்கள் பற்றியே ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியான கேள்விகளாக கேட்காம மலேரியா வந்துருச்சு, டெங்கு வந்துருச்சு, குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி பண்ணுறது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஹோம் ரெமெடி ஏதாவது எடுக்கலாமா, இல்லை டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகணுமா, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொசு கடிக்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரே இடத்துல நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த மாதிரியான கேள்விகளை கேளுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 2952055544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டாக்டர், இப்போ வந்து கொசு ஒருத்தரை கடிக்குது, அவருக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா, எந்த கொசுவாக இருந்தாலும் சரி, அது டெங்கு, மலேரியா, ஏடிஎஸ் கொசு அப்படின்லாம் இல்லை, ஜென்ரலாகவே ஒரு கொசு ஒருத்தரை கடிக்குது, அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கும்போது இன்னொருத்தர் அந்த கொசு போய் கடிக்கும்பொழுது இந்த நம்பர் 1க்கு இருக்கிற அதே டிசீஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனி காஸ்? இது வந்து எல்லா டிரான்ஸ்மிஷனுமே வெரி வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ சில விதமான கொசு தான் சில விதமான மலேரியாவை பரப்பலாம், சில விதமான கொசு டெங்கு பரப்பலாம். இது வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு ஹெச்ஐவி ஒருத்தருக்கு இருக்கு, கொசு கடிக்கிறதுனால ஹெச்ஐவி கொசு மூலமாக பரவுமா? கண்டிப்பாக பரவாதுங்க. ஏன்னா எல்லா கிருமிகளுக்கும் ஒரு சிஸ்டம், ஒரு ரூட் இருக்கு. ஸோ ஹெச்ஐவி கிருமி ரத்தத்தில் நிறைய இருந்தால் கூட அந்த கொசு அதை வாயில் எடுக்கும்போது அந்த வாயில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அந்த கொசு வைரஸை கொண்டுடும். ஸோ அது இன்னொருத்த போய் கடிச்சு அதை பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. பயங்கரமான டெக்னாலஜி இது. சரி, அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய கேள்வியை டாக்டர் கேளுங்க. சார் சைதாபுரம் லிங்கம் பேசுறேன் சார். சொல்லுங்க. என் பையன் பேரன் 19 வயசு ஆகும் சார். அவன் திடீர்னு வயிறு நோவு சொல்லி கஷ்டப்பட்டிருந்தான், சாப்பிட முடியல, எதுவும் முடியல. அப்புறம் 24 ஹவர்ஸ் போனா அவங்க பார்த்து குளுக்கோஸ்லாம் ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஆஸ்பத்திரி மறுநாள் திரும்ப வயிற்று அப்படி நிக்கல, வயிற்று விஜய் ஆஸ்பத்திரி போனோம். அங்கே போனா ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அல்சர் சொல்லிட்டாங்க சார். இப்போ வந்து 20 நாள் ஆகுது எடுத்து. இப்போ நார்மல் ஆகி போச்சு. இது வந்து வருமா, சரியா போயிடுமா? இது வந்து மலேரியா சிக்கன்குனியாவுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய பார்க்கணும். இப்போ முந்தியெல்லாம் 50 வயசுக்கு மேலே பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர்லாம், யாருக்கு நிறைய தண்ணி அடிக்கிறாங்களோ, யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ. பட் இப்போல்லாம் நம்ம இருக்கிற அதான் சொல்கிறேன், இந்த காலத்தில் சின்னவங்க லைஃப்பில் இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி பல விஷயம், வேலைக்கு சாப்பிட்றது இல்லை, இதெல்லாம் காரணத்தினால நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. அண்ட் ஒன்ஸ் இது வந்துருச்சுன்னா திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இது பேர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். வேலைக்கு சாப்பிடணும், கண்ட இடத்துல வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஹோட்டல்லையும் சாப்பிட்றது தவிர்க்கணும். வெளியே எதுவும் சாப்பிட சொல்லிட்டாரு. அது பண்ணினாலே இதுக்கு வராமல் தவிர்க்கலாங்க. இது ஒன்று நாட் அ வெரி சீரியஸ் ப்ராப்ளம். பட் இது லைஃப்பில் திருப்பி வரதுனால நியூசன்ஸாக இருக்கலாம். மஞ்சள் வந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன. ரெண்டாவது அல்சர் வந்தது. அதான் சின்ன வயசு. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் ரொம்ப க்ளீனாக இருந்ததுன்னா இதெல்லாம் தவிர்க்கலாம் சார். ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லுங்கள், டிசிப்ளின்டா. பிரச்சனை கிடையாது சார்? இல்லைங்க, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அல்சர் நான் இப்போ மாத்திரை கொடுத்தாரு, மாத்திரைலாம் கொடுத்து சரியா போச்சு ஓரளவுக்கு. ஆனால் திடீர்னு அவன் ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகினான்னு அதான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அடிவயிறு நோவு சொல்கிறான் சார். கரெக்ட். பட் நத்திங் டு வரி சார், சரியா போய்டும். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். டாக்டர், வேக்சினேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டெங்குக்கோ, மலேரியாவுக்கோ, இல்லை சிக்கன் குனியாவுக்கோ? 3த்துக்கும் வேக்சினேஷன் இருக்குங்க. சிக்கன் குனியா வேக்சின் யூஎஸ்ல மாத்திரம் இருந்தது. இப்போ ரீசெண்டாக அந்த வேக்சின் போடுறதுனால சைடு எஃபெக்ட் நிறைய வருதுன்னு அந்த வேக்சினை எடுத்துட்டாங்க திருப்பியும். பட் அதுக்கு மாடிஃபை பண்ணி வரும். மலேரியாவுக்கு வேக்சின் பல ஆண்டுகளாக ரீசர்ச் பண்ணி இப்போ ஆப்பிரிக்காவில் ரீசெண்டாக கேபான் அந்த மாதிரி 2-3 கண்ட்ரீஸில் மலேரியா வேக்சின் வந்திருக்கு. அதை நான் சொன்ன மாதிரி ஃபால்சிபாரம் மலேரியா ஆப்பிரிக்காவில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால அங்கே தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது மலேரியா வேக்சின் ஆப்பிரிக்காவில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, வேற எங்கேயும் வரல. 3வது சொன்னது நீங்கள் டெங்கிக்கும் வேக்சின் வந்தாச்சு. 2 விதமான வேக்சின் டெங்கிக்கு வந்தாச்சு. இன்ஃபேக்ட் இந்தியாலையும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு ஸ்டடீஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல வந்த வேக்சினில் என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு டைம் இது டெங்கி வந்திருந்ததுன்னா இந்த வேக்சின் நம்ம செலுத்தும் போது இந்த வேக்சினே அடுத்த இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏற்படுத்தி உடம்பு அதை ரியாக்ட் பண்ணும்போது சில சமயம் ப்ராப்ளம் வருதுனால அந்த 2வது வேக்சின் அதை விட்டுட்டு இப்போ புதுசாக இன்னொரு வேக்சின் தான் இப்போ ஸ்டடி பண்ணி வந்துட்டு இருக்கு. ப்ராபப்ளி இன்னும் 1 வருஷத்தில் இந்தியாக்குள்ள டெங்கி வேக்சினும் வந்துடும். ஓகே, எனக்கு என்ன பெரிய டவுட் அப்படின்னா, இப்போ கோவிட் அப்படிங்கிறது நமக்கு ரீசெண்டாக தான் வந்துச்சு. அதுக்கே இமீடியட்டாக ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க, 2-3 வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இந்த மலேரியா, டெங்கு, அதுக்கப்புறம் சிக்கன் குனியா இதெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடிய டிசீஸ் தான். அதுக்கு ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வேக்சின் உருவாக்குறதுல? நல்ல கேள்வி.
வேக்சின் வந்து இப்போ ஹெச்ஐவிக்கு இது வரைக்கும் ஒரு வேக்சின் வரல. ஹெச்ஐவி கிட்டத்தட்ட 50 வருஷம் அப்போது வந்து. ஏன்னா எல்லா நோய்க்குமே எந்த விதமான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணினா அந்த நோயை வராமல் தவிர்க்கிறதுக்கு ஏதுவாக இருக்குங்கிறதுக்கு கண்டு தெரியணும். அதாவது விச் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் இம்யூன் ஆன்டிபாடி வில் பி ப்ரொடெக்டிவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேக்சின் செலுத்தி அந்த ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணால் தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹெச்ஐவி மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நோய் இந்த வைரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு உள்ள வந்துருச்சுன்னா அது நேச்சுரல் ப்ராசஸ்ல மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ நம்ம பண்ற வேக்சின் ஒரு வருஷத்துக்குள்ள புஷ்னு போயிடும். அது இப்போ ஃப்ளூவே மாறதுனால தான் வருஷம் ஃப்ளூ நோய்க்கு வேக்சின் எடுத்துக்கிறோம். ஹெச்ஐவிக்கு அந்த ப்ரொடெக்டிவா லாஸ்டிங்காக ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் மலேரியாவுக்கும் ப்ரொடெக்டிவ் ஆன்டிபாடி என்னதுன்னு தெரிஞ்சு அதுக்கு வேக்சின் இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு நம்ம சக்ஸஸ் கிடைக்கல. ஓகே, இப்போது நம்ம வந்து இது சிக்கன் குனியாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா அப்படின்னு மூணுமே பார்க்கும்பொழுது ரொம்ப சிவியரான பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது டெங்குன்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு டெங்கு, செகண்ட் வந்து சிக்கன் குனியா, மூணாவது மலேரியான்னு வகைப்படுத்தலாமா சார்? இல்லை, நீங்கள் தான் சொன்னேன் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ சிக்கன் குனியா வந்து ஒருத்தரை சாவடிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. உடம்பு ரொம்ப கஷ்டப்படுத்தும், ஜாயிண்ட்டாக வலிக்கும், உட்கார முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். பட் உயிரிழக்க நேர்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. டெங்கி வந்து நிறைய பேரை பாதிக்கும். சொன்னேன் 100 பேரை பாதிச்சுன்னா 60 பேருக்கு ஜுரம் வரதே தெரியாது. அப்போ நம்மளுக்கு இவ்வளோ பேருக்கு ஜுரம் டெங்கினால வரும்போது எவ்வளோ பேரை பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அந்த பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா டெங்கியோட பாதிப்பு ஜாஸ்தி. ஆனால் அதுலேயும் டெங்கினால உயிரிழக்க நேரது ரொம்ப கம்மி தான். நம்ம பயப்படுறோமே ஒழிய ஆக்சுவலி பீப்புள் டைங் பிகாஸ் ஆஃப் டெங்கி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மலேரியா இஸ் த ஒன் விச் கில்ஸ் த மோஸ்ட். அதுவும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பல லட்சக்கணக்கான பேர் வருஷம் செத்துட்டு இருக்காங்க மலேரியானால. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மலேரியா இஸ் த மோஸ்ட் சிவியர் காம்ப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ டெங்கு பற்றி இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அதிகமான செய்தி அதை பற்றி வருது. கண்டிப்பா. இப்போ ரேபீஸை பற்றி இவ்வளோ இது பண்ணுறோம். நம்ம ரேபீஸ்னால எவ்வளோ பேர் ஒரு வருஷத்தில் இந்தியாவில் சாகுறாங்களோ அதையும் மலேரியாவையும் இல்லட்டா வேற ஏதாவது கம்பேர் பண்ணால் சம்மந்தமே இருக்காது. ஓகே, பட் அது எப்படி நடக்கிறது, எப்படி தீவிரமாக இருக்குது, அது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், அதெல்லாம் பார்க்கும்போது ரேபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பப்ளிக் ஹெல்த். ஓகே டாக்டர், ஒரு நேரத்தை பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஆஹா, இவ்வளோ நேரம் ஷோவில் இப்போ தான் ஒரிஜினலாக ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு சார். அவரால் பேச முடியல சார். அவர் ரொம்ப இருமிக்கிட்டே கஷ்டப்பட்டு வந்தார். ஓகே டாக்டர், ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இனிஷியலாக எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஏஜ் வைஸும் நீங்கள் நிறைய டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ அடுத்து என்ன முக்கியமான கேள்வினா, ஏற்கனவே சில க்ரோனிக் டிசீஸ் எல்லாம் இருக்கும்ல. ஒருத்தர் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கார், டயபெட்டிக்ஸோட இருக்கார், இல்லை வந்து பிபி மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த 3 வைரஸுடைய டிசீஸையுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணும்பொழுது எதில் வந்து அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் வரும்? அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் சேம் சிம்டம்ஸ் தான் இருக்குமா, இல்லை வேறு மாதிரியான சிம்டம்ஸும் அடிஷ்னலாக வருமா? ஒரே நிமிஷம் டாக்டர், இதுக்கு லேட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு நேயர் வந்திருக்காரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. சாரி, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்குறது வந்து கோமார்பிடிட்டிஸ்ம்போம். ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, லங் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் அண்டர்லைங் கோமார்பிடிட்டிஸ். இவங்களுக்கு வந்து டெங்கியோ மலேரியாவோ சிக்கன் குனியா வந்தேன்னா பாதிப்பு வேறு மாதிரியாக இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. பட் இன்னும் தீவிரம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒரு ஆர்த்ரைட்டிஸ், ஒரு பேஷண்ட்டுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அவருக்கு சிக்கன் குனியா வந்தா ஜாயிண்ட் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப சிவியரா இருக்கும். ஆர் எந்த ஜாயிண்ட்ல இதுக்கு முன்னாடி அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த ஜாயிண்ட் ரொம்ப கடுமையா வலி ஏற்படும். ஒரு லேடிக்கு ஏற்கனவே ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, லேடிஸ் ஜென்ரலாவே அனீமியா ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மாசம் ரத்தம் போறதுனால ஜென்ரல் லெவல்ஸ் ஆம்பளைகளுக்கு 13 கிராம் இருந்தா பொம்பளைகளுக்கு 10 கிராம் தான் இருக்கும். இதனால இந்த மாதிரி சிவியரா ப்ளீடிங் இருக்கிற லேடிஸ்க்கு யாருக்காவது 7 கிராம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மலேரியா ஏற்பட்டா அந்த 7லேருந்து டொப்புன்னு 4க்கு குறையிறதுனால அது வந்து உயிருக்கு ஆபத்தா இருக்கலாம். ஓகே, ஸோ எந்த விதமான அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்கு, அதோடு இந்த நம்ம வரக்கூடிய நோய் எந்த விதமான ப்ராப்ளம் உண்டு பண்ணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சிவியரிட்டி மாறும். ஓகே, பட் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. இப்போ அனிமிக்காக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனை கண்டிப்பாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே டாக்டர், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக என்னென்னா,
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, எதுலையெல்லாம் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும், என்னவெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பயப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை பற்றி நம்மளுக்கு தெரியணும், அவேர்னஸ் இருக்கணுமே தவிர இப்போ டெங்கினா டெங்கி வந்துருச்சு தேவையே இல்லை. இப்போ யார் கூடயோ பேசிகிட்டு இருந்தேன், அவங்க சொன்னாங்க எனக்கு போன வாரம் வந்து ஜுரம் வந்துருச்சு, நான் டெங்கின்னு சொன்னாங்க, பயந்து போயிட்டேன். எதுக்கு பயப்படுறதுக்கு என்ன தேவை? 99.9% நல்லாயிடுவாங்க. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் இருந்தால் டாக்டர் அணுகி கரெக்டான டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவசியம். நம்ம வந்து 8 பேர்கிட்ட போயிட்டு நீ சொல்லு இப்போ நம்ம ஒரு உதாரணம் கேட்பேன், உங்களுக்கு வந்து ஏதாவது லீகல் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க பிளம்பர்ட்டியாக போய் கேட்பீங்க என்னதுக்கு விடை வேணும்ட்டு. அதே மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் மெடிக்கல் டாக்டர் போய் அணுகணுமே ஒழிய கூகுளை படிக்கிறது இல்லட்டா வேற பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டை பற்றி கேட்கறது அதெல்லாம் பண்ணினா தான் இந்த மாதிரி அன்னெசரி பயம் ஏற்படுது. அதை தவிருங்க, ஹெல்த்தியாக குட் ஃபுட், குட் எக்ஸசைஸ், குட் ஸ்லீப், லோ ஸ்ட்ரெஸ், இதுதான் முக்கியம். இதெல்லாம் இருந்தால்னா வியாதிகள் நம்மக்கிட்ட ப்ராப்ளமே ஏற்படுத்தாது. ஓகே, சூப்பர் டாக்டர். நிறைய ஆன்சர் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய டீம்ல இருந்து நிறைய கேள்விகள் உங்ககிட்ட வந்து பர்சனலாக கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், உங்களை மீட் பண்ணி இன்றைக்கி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம வாய்ப்பு கிடைச்சா மீட் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக வேறு ஒரு டாபிக் கூட பேசலாம். நிலையத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறது அடுத்ததாக காத்திருந்த கண்கள் படத்துக்காக உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.